ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு லோக்கல் டிவி ஒன்று வந்திருக்கு. இந்த டிவியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, பவர் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு லோகோ மட்டும் லோட் ஆகிட்டு அப்படியே வந்து ஹேங் ஆகி நின்றுது. அதுதான் என்னோடய பிரச்சனை. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ணுறது வந்து 2 வகையாக ரெக்டிஃபை பண்ணலாம். ரெக்டிஃபை பண்ணுறது என்னென்ன மெத்தடில் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சென்சார் யூஸ் பண்ணி கீழே வந்து வேல்யூ மைனஸ் ப்ளஸ் வந்து பவர் ஆன் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம ரெக்கவரி மோடில் போய் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூஎஸ்பி பென்ட்ரைவில் சாஃப்ட்வேர் போட்டு பண்ணலாம். அப்படி இல்லைனா ரெக்கவரி ஃபைல் போட்டு உள்ளே போட்டு பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கீபேடில் ட்ரை பண்ணுறோம். சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதனால் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். எப்படி ஒரு டிவிக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் புரியும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிவியில் போர்டனோட மாடல் நம்பர் வச்சு தான் நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து சூஸ் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு இதனோட பேக் டோரை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதனோட போர்டனோட மாடல் நம்பர் காமிக்கிறோம் பாருங்கள். போர்டனோட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா SP36811.5 இதுதான் இதனோட போர்டனோட மாடல் நம்பர். இப்போ இதில் வந்து ரெக்கவரி மோட் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு இது இந்த டிவியோடு வந்து இருக்கக்கூடிய சென்சாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீ ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பவர் ஆன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த ஃபங்க்ஷனுக்கும் லைன் இல்லை. அது இல்லாத இதில் ஆப்ஷனும் இல்லை பட்டனில். அதனால் நம்ம இந்த கீயை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சென்சாரை வந்து ஃபஸ்ட்டு இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சென்சார் வந்து இதுக்கு பக்காவாக மேட்ச் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கீஸுமே வரும். சென்சார் நம்ம ஆர்டினரியாக சென்சார் ப்ளஸ் வந்து இண்டிகேட்டர் லைட் ரெண்டுமே வரும். இப்போ இதில் ரெக்கவரி மோடை வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஜஸ்ட்டு நம்ம இப்போ பவர் ஆன் பண்ணிட்டு ரெக்கவரி மோடுக்குள்ளே போகிறக்கு ட்ரை பண்ணலாம். இதில் வந்து காமனான மெத்தேடு வந்து பார்த்தா அப்படின்னா பவர் ஆன் ப்ளஸ் வேல்யூ மைனஸ் அப்படிங்கிறது தான் டிவியில் வந்து காமனாக நம்ம ரெக்கவரி மோடு ஓப்பன் பண்ணுறதுக்கு மெத்தேடு. பவர் ஆன் பண்ணுறதுக்கு பிஃபோரே நம்ம டிவியில் வேல்யூ மைனஸ் ப்ளஸ் வந்து பவர் ஆன் இது ரெண்டையும் வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பவர் ஆனே பண்ணோம். இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு பவர் ஆன் பண்ணோம் அப்படின்னா ரெக்கவரி மோடுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆச்சு அப்படின்னா இது லோகோ லோட் ஆயிடுது. இந்த மாதிரி லோகோ லோட் ஆகக்கூடாது. ரெக்கவரி மோடுக்குள்ளே டைரெக்டாக என்ட்ரி ஆகும். அப்படி ரெக்கவரி மோடுக்குள்ளே என்ட்ரி ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த ரெக்கவரி மோட் ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இது டைரெக்டாக ரெக்கவரி மோடு ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற காரணத்தினால நம்ம இப்போ வந்து லேப்டாப்பில் வந்து இதனோட ரெக்கவரி ஃபைல் வச்சுருக்கோம். அந்த ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ ஜஸ்ட்டு ரெக்கவரி மோடை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இதனோட ரெக்கவரி ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் தான் ரெக்கவரி ஃபைலு. ஜஸ்ட் இந்த ஃபைலை வந்து நம்ம காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம பென்ட்ரைவில் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். இது ஏற்கனவே ஒரு ஃபைல் இருக்கிறனால நம்ம இதை பென்ட்ரைவ் வந்து கம்பல்சரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஃபார்மேட் அடிச்சிடணும். ஃபார்மேட் அடிக்காமல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெக்கவரிக்குள்ளே வந்து சிலது வந்து என்ட்ரி ஆகிறதில்ல. அதனால் கம்பல்சரி ஒரு ஃபைலை பென்ட்ரைவில் காப்பி பண்ணுறதுக்கு பிஃபோராக கம்பல்சரி ஃபார்மேட் கொடுத்துருங்க. ஃபார்மேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து உள்ளே வந்து ஃபைலை இன்சர்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு சேஃப் ரிமூவ் கொடுக்குறோம். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டோம் இந்த ஃபைலை. பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிட்டு சேஃப் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட்டு வந்து இப்போது டிவியில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த யூஎஸ்பி 2 இருக்குது. இந்த யூஎஸ்பியில் எதில் வேணாலும் இன்சர்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ எந்த பட்டனோ எதுவுமே வந்து ப்ரெஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு வந்து பவர் ப்ளக்கை மட்டும் இன்சர்ட் பண்ணிட்டு பவர் மட்டும் ஆன் பண்ணி விட போகிறேன். ஜஸ்ட் நான் பவர் ஆன் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் ஆகி ரெக்கவரி மோடுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிடும். நம்ம இதில் பவர் பட்டன் ஏதாச்சும் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து எடுத்துக்காது. இப்போ ரெக்கவரி மோடுக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எந்த விதமான பவர் பட்டன் எதுவுமே வந்து ப்ரெஸ் பண்ணல. இப்போ இந்த ரெக்கவரி மோடு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம நார்மல் ரிமோட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரிமோட்டை யூஸ் பண்ணி டிவிக்கு வந்த ரிமோட்டையே யூஸ் பண்ணி இதில் விப் டேட்டா ஃபேக்டரி ரீசெட் அப்படின்னு சொல்லியிருக்குங்களே, இந்த ரீசெட் கொடுங்க. இதில் வந்து எல்லா டேட்டாவையும் எரேஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குது. அந்த எல்லா டேட்டாவையும் எரேஸ் பண்ணுறதுக்கு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு ரீபூட் கொடுத்துருங்க.
இப்போ நம்ம டோட்டலாக டிவி வந்து ரீசெட் பண்ணியாச்சு. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் டிவி வந்து உள்ளே போகுது. இப்போ டைரெக்டாகவே உள்ளே வந்து நம்ம டிவி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப என்ன கண்டிஷனில் வருமோ அதே கண்டிஷனில் வந்து நம்மளுக்கு இப்போ டிவி வந்து லோட் ஆகி வந்துடும். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டோ ஆன் இந்த ஆப்ஷனெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டிவி சுவிட்சை போட்டால் டைரெக்டாக ஆன் ஆகிற மாதிரி செட்டிங் பண்ணுறது, ப்ளஸ் வந்து லோகோ இதெல்லாமே வந்து நம்ம இன்கேஸ் வரல அப்படிங்கிற பட்சத்தில், ரிப்பீட்டடாக வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சர்வீஸ் மோட் ஓப்பன் பண்ணி இதை வந்து செட் பண்ணலாம். இப்போ அந்த சர்வீஸ் மோட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோர்ஸ் 815 இப்போ இந்த கோடுக்கு ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறனால அடுத்த கோட் 208. மறுபடியும் கோட் ரிப்பீட் பண்ணுறேன், சோர்ஸ் 208 அந்த சர்வீஸ் கோடுக்கு வந்து இப்போ இது சர்வீஸ் மெனு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த சர்வீஸ் மெனுவில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜென்ரல் செட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் உள்ள போனீங்க அப்படின்னா இதில் பவர் மோட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்குங்களா, இந்த பவர் மோடை வந்து டைரக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு டைரக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு நம்ம பவர் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னாவே டிவி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து ரிமோட் எடுத்து பவர் ஆன் வந்து கொடுக்க வேண்டிய தேவை வந்து இருக்காது. சாரி, நம்ம இப்போ பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணாதனால ஆட்டோமேட்டிக்காக எடுத்து ரெக்கவரி மோடுக்குள்ள என்ட்ரி ஆகுது. இப்போ நம்ம ஜஸ்ட்டு பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணுறோம். இப்போ நம்ம பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணங்காட்டி எப்பவும் போல் லோகோ லோட் ஆகி உள்ள பூட்டிங் மெனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேர் நீட் இல்லை ஏதோ ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.